ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நேச்சுரலான ஹேர் டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு தடவை தலைக்கு அப்ளை பண்ணி வாஷ் பண்ணால் போதும். மாதக்கணக்கில் உங்கள் முடி கருமையாக இருக்கும். 20லேருந்து 25 நாள் வரையும் உங்கள் முடி கருமையாக இருக்கும். இது முற்றிலும் உண்மை. நான் லைவாக உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த ரிசல்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த நேச்சுரலான ஹேர் டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இங்கே மருதாணியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட மருதாணி இலைகளாக இல்லைன்னா நீங்கள் பொடிகளாக சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மருதாணி பொடி வேணும் அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட்டில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம மருதாணி பொடி சேல்ஸ் பண்ணுறோம். இப்போது இந்த மாதிரி ஒயிட் ஹேரில் தான் நான் அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். நான் உங்களுக்கு முன்னாடியே காமிக்கிறேன் எந்த அளவுக்கு முடி ஒயிட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு நிறைய முடி அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. இந்த ஹேர் ரெமெடியை நான் உங்களுக்கு லைவாக அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது முற்றிலும் உண்மை. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இது 100% உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எந்தளவுக்கு நம்மளுக்கு நிறைய முடி இருக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பண்ண போகிறோம். இப்போது நான் மருதாணி இலைகளை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சர் ஜாரில் நல்லா மையாக அரைச்சிக்கிட்டேன். அதை நான் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் பயன்படுத்தி நான் எல்லா இடத்துலையும் முடிகளில் இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன். உங்கள்கிட்ட மருதாணி இலைகள் இல்லை அப்படின்னா மருதாணி பொடியை நீங்கள் கொஞ்சமாக தண்ணியில் கலந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மருதாணி பொடிகளும் இல்லை கிடைக்கலன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தாராளமாக. இந்த ஹேர் டை அப்ளை பண்ணுறதால உங்களுக்கு 25 நாள் வரையும் உங்களுடைய முடி கருமையாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரையும் இந்த டையை நீங்கள் தாராளமாக ஒரு தடவை அப்ளை பண்ணால் போதும். நம்ம கொடுத்துருக்க மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சிம்பிளான ப்ராசஸ் தான். இதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இப்போது நம்ம தலை ஃபுல்லாக மருதாணி அப்ளை பண்ணிட்டோம். இது நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா காய விட்டுக்கோங்க. உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா காஞ்சோன்னே குளிச்சுக்கிட்டாச்சு. இப்போது தலைக்கு நம்ம சும்மா வாஷ் பண்ணியிருக்கோம். ஷாம்பு சீகக்காய்னு எதுவுமே போடாமல் சும்மா நம்ம தலையில் நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்தளவுக்கு நம்மளுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்குது. அடுத்து நம்ம எடுத்திருக்க முக்கியமான பொருள் அவுரி பொடி. இந்த அவுரி பொடியில் நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி, அதாவது பேஸ்ட் பதத்துக்கு நம்மளுக்கு வேணும் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அவுரி பொடி உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்டில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அவுரி பொடி வேணும்னா தாராளமாக கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போது இது நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு. நம்மளுடைய முடியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். நம்ம மருதாணி தேய்ச்சினால நல்லா ஆரஞ்சு ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போது இதில் நம்ம ஒரு ப்ரெஷ்ஷை பயன்படுத்தி இந்த தண்ணியில் கலந்த அவுரி பொடியை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இதை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம நல்லா பாதி பாதியாக பிரித்து நம்மளுக்கு எந்த இடத்துலலாம் ஒயிட்டாக இருக்கோ எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சீப்பை வச்சு நீங்கள் இந்த மாதிரி எந்தெந்த பக்கெட்லாம் இருக்கோ நீங்கள் எடுத்து விட்டு நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு அப்படி இல்லைன்னா கையில் க்ளவுஸ் போட்டு தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா காயட்டும். மருதாணியும் 1/2 மணி நேரம் விட்டுறணும். அதே மாதிரி இந்த அவுரி அப்ளை பண்ணியும் 1/2 மணி நேரம் விட்டுறணும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கலாம். நீங்கள் நார்மலாக சாதா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டா போதும். இந்த பாருங்கள், நல்லா நம்ம வாஷ் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு கருமை நிறத்துக்கு மாறி இருக்குன்னு நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. எந்தளவுக்கு ஒயிட் ஹேராக இருந்தது அதே ஹேர் தான் நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். இதில் எந்த ஒரு சீட்டிங்குமே இல்லை. 100% முற்றிலும் உண்மை. கெமிக்கல் ஹேர் டையை பயன்படுத்துகிறத விட்டுட்டு இந்த மாதிரி நேச்சுரலான ஹேர் டையை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இது மாதக்கணக்கில் உங்கள் முடியில் அப்படியே இருக்கும். இது வெளுத்தே போகாது. ஒரு மாதம் வரையும் தாராளமாக உங்கள் முடி கருமை நிறத்தில் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.
உங்களுக்கு மருதாணி பொடி, அவுரி பொடி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். முடி உதிர்வை தடுக்க, நரைமுடி வராமல் தடுக்க, நரைமுடி இருக்கிறதும் நல்லா மறையவும், முடி நல்லா கருமையை கொடுக்கும். இப்படி எல்லா முடி பிரச்சனைகளையும் தீர்க்க இந்த ஒரு மூலிகை எண்ணெய் போதும். இயற்கையான 22 மூலிகை பொருட்களை வச்சு இந்த மூலிகை எண்ணெய் தயார் பண்ணுறோம். இந்த எண்ணெய் அப்ளை பண்ண ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இயற்கையான மூலிகைகளை வச்சு இந்த மூலிகை எண்ணெய் தயார் பண்ணுறோம். இது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்.